இந்தி திணிப்புக்கு எதிராக போராடிய மாணவர்களின் எழுச்சியை ஆவணப்படுத்த வேண்டும் என்கிற இயக்குனர் சுதாகங்கராவின் முயற்சியும், சிவகார்த்திகேயன், ரவிமோகன், அதர்வா, ஸ்ரீலீலாவை வைத்துக்கொண்டு கமர்ஷியலாக கல்லா கட்ட வேண்டும் என்கிற தயாரிப்பாளரின் இயக்குனராகவும் சுதாகங்கரா அருமையாகவே அரை சதம் அடித்துள்ள படம் தான் பராசக்தி. முதலில் புறநானூறு என்கிற தலைப்பில் சூர்யா, துல்கர் சல்மானை வைத்து சுதாகங்கரா உருவாக்க நினைத்த படம் கைகூடாத நிலையில சிவகார்த்திகேயன், ரவிமோகன், அதர்வா, ஸ்ரீலீலா எந்த அளவுக்கு இந்த படத்தை தூக்கி நிறுத்த போகிறார்கள் என்கிற சந்தேகம் ரசிகர்கள் மத்தியில் இருந்த நிலையில் முழு படமா பார்க்கும்போது அனைவரும் கொடுத்த வேலையை கச்சிதமா செய்திருக்கிறாங்க அப்படின்னு தான் சொல்லணும். பகவத் சலம், அண்ணாதுரை, கருணாநிதி, நேரு, இந்திரா காந்தி என ரியல் லைஃப் அரசியல் தலைவர்களையும் தமிழ் மொழிக்காக நடைபெற்ற கையேத்து இயக்கத்தையும் வெகு சிறப்பா காட்டியிருக்கிறாங்க. படமா பராசக்தி படத்தின் நிறைக்குறைகளை இங்க விரிவா நாம பார்க்கலாம். புறநானூறு எனும் மாணவர்களின் புரட்சிப்படை தமிழ்நாட்டில் இந்தி எதிர்ப்புக்கு எதிராக ரயில் எரிப்பு போராட்டம் நடத்துவதாக படம் தொடங்குது. ஆரம்பத்திலேயே காவல்துறை அதிகாரியா ரவிமோகன் திரு நாடான் எனும் கதாபாத்திரத்துல நாயகன் செழியன் சிவகார்த்திகேயனுடன் சண்டையிடும் காட்சிகளுடன் படம் பக்குவமாக ஆரம்பிக்குது. ஆனா அந்த போராட்டத்துல ஒரு மாணவர் உயிரிழந்ததும் இதற்கு மேல் இதெல்லாம் வேண்டாம் என செழியன் முடிவெடுத்து ரயில்ல கரி அள்ளி போடும் வேலையை பார்த்து வராரு. ரயில் போராட்டத்தை விபத்து என்றே சொல்ல வேண்டும் என நேரு உத்தரவிட்டு மொழி பிரச்சனை வராம பாதுகாக்கப்படும் என்கிற உத்தரவையும் கொடுக்கிறாரு. ஆனா அவரது மகள் இந்திரா காந்தி ஆட்சி காலத்துல மீண்டும் தமிழ்நாட்டில் இந்தி திணிப்பு பிரச்சனை உருவாகுது. காங்கிரஸ் கட்சியின் கடைசி முதல்வரான பக்தவச்சலம் அதற்கு ஆதரவாக செயல்பட மீண்டும் மாணவர் போராட்டம் எப்படி வெடிக்கிறது? தனது துப்பாக்கி சுடும் விரலை உடைத்த செழியனை பழிவாங்க திரு நாடான் பொள்ளாச்சி மக்களை கொடுமைப்படுத்திக் கொள்வது, மாணவர்கள் நடத்திய கையெழுத்து இயக்கத்தை முடக்க அவன் செய்யும் சதிகளை நாயகன் செழியன் முறியடித்தாரா இல்லையா? இந்திரா காந்தி தனது அப்பாவின் வாக்குறுதியை மீண்டும் நிறைவேற்றினாரா இல்லையா என்பதுதான் பராசக்தி படத்தின் கதை. நீங்களும் பராசக்தி படம் பார்த்துட்டீங்க அப்படின்னா படம் எப்படி இருந்தது அப்படி என்பதை கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிக்கவும்.